பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஸ்தோத்திரம். மறுபடியுமா இந்த காணொலியின் மூலமாக உங்களை பார்ப்பது மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறது. ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 21வது அதிகாரம் 22வது வசனப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளையெல்லாம் பெறுவீர்கள் என்றார். தேவ ஜனமே, இன்றைக்கு நாம் பாடல் பாடுகிறோம், ஆராதனை செய்கிறோம், துதிக்கிறோம், ஜபம் செய்கிறோம், வார்த்தைகளை கேட்கிறோம். ஆனால் எல்லாம் நல்லது தான். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜபம் பண்ணுங்கள் என்பதை அவர் அழகாய் நமக்கு தெரிவிக்கிறார். பாருங்க, விசுவாசம் உள்ளவர்களாய் கேளுங்கன்னு சொன்னார். ஆமா, எப்படி கேட்கணும்னு சொல்லியிருக்காரு பாருங்க. ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள். நீங்க எதை கேட்டாலும் ஜபத்தின் மூலமாய் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. பாருங்க, மத்தேயு 7:7 கூட கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேளுங்கள் அப்படின்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து நீங்க கேட்கலாம், உங்க நண்பர்களிடத்துல நீங்க கேட்கலாம், உங்க தாய் தகப்பன் இடத்துல கேட்கலாம். ஆண்டவர் இடத்துல எப்படி கேட்பீங்க? அதுக்கு தான் ஆண்டவர் வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறார். பாருங்க, ஜனங்கள் அவர் ஸ்தோத்திரம் அவர் பேசின வார்த்தைகளை எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்களை கூட அவர் அனுப்பிவிட்டு என்ன சொன்னார்னா, அந்த 5 அப்பம் 2 மீனை கொடுத்து 5000 பேருக்கும் மேலே 5000 புருஷர்களும் புசித்து தீர்ந்த பின்பு அந்த ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்ட பின்பு தனித்து ஜபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலம் போன போது அங்கே தனிமையாய் இருந்தார். ஜபம் பண்ணுங்க. குடும்ப ஜபம் நல்லது, ஒரு ஃபெல்லோஷிப் வாலிபர் ஐக்கியம் நல்லது, ஒரு ஸ்தோத்திரம் பெண்கள் ஐக்கியம் நல்லது, ஒரு சபையில் இருக்கிற உங்களுடைய ஐக்கியம் நல்லது. ஆனா இயேசு சொல்லுகிறார், தனிமையான ஜபமும் மிகவும் அவசியம் என்பதை அவர் எவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் பாருங்க. ஜனங்களை எல்லாம் ஒரு அனுப்பிச்சிட்ட பிறகு மலையின் மேலே ஏறி தனித்திருந்து அங்கே தனிமையாய் இருந்து அவர் ஜபம் பண்ணினாராம். அப்போ எப்படிலாம் ஜபம் பண்ணணும்? இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரிலாம் நீங்க ஜபம் பண்றீங்க தான், ஆனா நீங்க தனிமையா இருக்கிற நேரத்திலும் நீங்க ஜபம் பண்ண வேண்டியது அவசியம் என்பதை நம்முடைய தேவன் நமக்கு உணர்த்தி இருக்கிறார். மத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து பார்க்கும்போது பரமண்டல ஜபங்களை அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பரமண்டல ஜபத்தை எதுக்காக கற்றுக் கொடுக்கிறார்னா, ஜபிக்க வேண்டும், அன்னன்னைக்கான காரியங்களுக்கு தேவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும், தேவனை உயர்த்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பரமண்டல ஜபங்களையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க தேவ ஜனமே, கடைசியா அவருடைய சிலுவை பாடுகளுக்கு முன்பதாக அந்த கெத்சமனே தோட்டத்திலே அவர் தனிமையாய் ஜெபித்துக் கொண்டிருந்த போது கூட சீஷரிடத்துல சொல்றாரு. மத்தேயு எழுதின சுவிசேஷ புத்தகம் 26வது அதிகாரம் 41வது வசனத்துல என்ன சொல்லுகிறார்னா, நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் அப்படியே ஆண்டவர் சொன்னாரு. சோதனைக்குட்படாம நீங்க இருக்கணும்னா என்ன பண்ணுங்க? ஜபம் பண்ணுங்க. அப்ப சொல்றாரு, மாம்சமோ பலவீனம் உள்ளது, ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. இந்த ஆவி உற்சாகம் உள்ளதுன்னா எப்படிங்க வரும்? நீங்க ஜெபிக்கும் போது உங்களுடைய ஆவி உற்சாகமா இருக்கும். உங்க சரீரம் பலவீனமா இருக்கலாம், ஆனா உங்க மாம்சம் பலவீனமா இருக்கலாம், ஆனா ஆவி உற்சாகம் உள்ளது. அந்த ஆவி உங்களை உயிர் திரும்ப பண்ணும். அந்த ஆவி, தேவனுடைய ஆவி உங்க மேல வந்து இறங்கும் போது நீங்கள் ஸ்தோத்திரம் பலனடைவீர்கள். கழுகுகளை போல செட்டைகளை அடித்து இன்னும் உயிரை பரப்பீர்கள் என்று அவர் ஜெபத்தின் மூலமாய் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில எது இருக்கிறதோ இல்லையோ தேவன் கற்றுக் கொடுக்கிறது ஒன்றுதான், ஜெபம் பண்ணுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க குழுவா ஜெபம் பண்ணுங்க, நண்பர்களாய் ஜெபம் பண்ணுங்க, சபையின் மூலமா ஜெபம் பண்ணுங்க, வாலிபர்களாய் ஜெபம் பண்ணுங்க, பெண்களாய் ஜெபம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் முதியோர்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆனா எல்லாம் ஜெபம் பண்ணி முடிச்ச பிறகு தனிமையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் தருவார். உங்க ஜெபத்தின்படி கர்த்தர் நிறைவேற்றுவார். ஆனா ஜபத்தை மறந்து போனால் கர்த்தர் மிகவும் வேதனைப்படுவார். ஏன்னா அவர் அநேக இடத்துல சொல்லி இருக்கிறார், ஜபம் பண்ணுங்க சொல்லி. ஸ்தோத்திரம். என்னோடு கூட சேர்ந்து இந்த நேரத்துல ஜபம் பண்ண ஆண்டவரே, இந்த நாட்களிலே காலம் பொல்லாததா இருக்கிறபடினாலே ஆண்டவரே, ஜபத்திலே அவருடைய பிள்ளைகள் தரித்திராதபடிக்கு பிசாசானவன் கலைகளை அவர்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்து விதைத்து ஜெபிக்க முடியாதபடிக்கு, துதிக்க முடியாதபடிக்கு ஜெப வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை பின்வாங்க செய்து கொண்டே இருக்கிறானப்பா. எல்லா பிசாசின் தடைகளையும் கர்த்தர் உடைத்து போட்டு ரகதா சந்தரக அதியோரவா லிக்கியகதா ரதுடியோ ஷகதரகதா தியானரகதா பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய
வாழ்க்கையில ஒரு ஜெப ஆவியை ஊற்றுவீராக, ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றுவீராக, ஒரு மன்றாட்டின் ஆவியை ஊற்றுவீராக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே,